மீல் மேக்கரும் முட்டையும் வச்சு ஒரு தொக்கு ஒன்று. இதை கிரேவி மாதிரியும் செஞ்சு தண்ணியாக கொஞ்சம் கிரேவியாக செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்காக கெட்டியாக தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மீல் மேக்கரை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அதை புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறமா பத்தலைன்னா மறுபடி போட்டுக்கலாம். இந்த உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதோட தக்காளியும் அதே மாதிரி 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அது வதங்கின பிறகு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இந்த 4 தூளும் போட்டுக்குவோம். தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மிளகாய்த்தூளோட வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம மீல் மேக்கரை எடுத்து போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி சுண்டி வரும்போது திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம முட்டையை எடுத்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். முட்டை முன்னாடியே போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்தமாக போயிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் முட்டையை. இதையும் போட்டுட்டு எடுத்து கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். இதே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.